எம்பி TR பாலுவின் ஆடியோ கிளப் அடங்கிய DMK ஃபைல்ஸ் 3 வெளியீடு, பரபரப்பு கிளப்பிய அண்ணாமலை. திமுக எம்பி TR பாலுவின் ஆடியோ கிளப் அடங்கிய DMK ஃபைல்ஸ் 3ஐ மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். அண்ணாமலை பகிர்ந்த ஆடியோ கிளப்பில் திமுக எம்பி TR பாலு 2004 2014 வரை மத்திய அமைச்சரவை அமைச்சராக இருந்தார். அப்போதைய மாநில உளவு பிரிவின் தலைவர் MS ஜாஃபர் சைட்டுடன் உரையாடியதாக கூறப்படுகிறது. பேசினாங்க சார். ஊட்டியில இருந்து ஆடிட்டர் வந்து அதனால செக்அப் பண்ணிக்கிட்டு அந்த 1 மணி 1:30 தான் வருவாரு. அன்னைக்கே அதை முடிச்சிடலாம், அந்த ஃபிஷர்மேன் இதோட அப்படியே கேமோஃபிளாஜ் ஆயிட்டோங்கிறாங்க. ஃபிஷர்மேன் கூட அதுக்கு இன்னைக்கே பண்ணிட்டோம்னா ஃபிஷர்மேன் இஷ்யூல அப்படியே கேமோஃபிளாஜ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. சரி 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 சரி. அப்ப சொல்லிடலாம், சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க பேர் கேட்டு சொல்லுங்க. எங்க சார்? துக்கம் பண்ணிட்டே இருக்கேன், கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டேன். இங்க அவங்க பேரா இருக்காங்க நம்ம பீப்புள். ஆமா ஆமா நம்ம பீப்புள். இப்ப நான் கரப்ட் அடிச்சு அடிக்கிறேன். அவங்க ஓகே சொன்னா உடனே கம்யூனிகேட் பண்ணிடலாம். எஸ் சார். ஓகே. 2G விவகாரத்தை மீனவர்கள் பிரச்சனையில் மறைத்துவிட வேண்டும் என்று அப்போதைய முதல்வர் கருணாநிதி நினைத்தார். இது குறித்து கருணாநிதி சார்பில் ஜாபர் சேட் அப்போதைய மத்திய அமைச்சரவை அமைச்சர் TR பாலுவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்திகளை தெரிவித்தார். அப்போது ஆளும் கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸை கடுமையாக சாடிய பாஜக தலைவர் 2G விசாரணையின் போது திமுகவும் காங்கிரசும் CBI ரைடுகளின் நேரத்தை வீணடிக்க முடிவு செய்து விசாரணையை நீர்த்து போக செய்யும் வகையில் வேண்டுமென்றே பொய் செய்திகளை கையாண்டு தங்கள் வசதிக்கேற்ப நடைமுறைகளை சரி செய்தனர். இந்திய கூட்டணியின் ஊழல் தன்மையை அம்பலப்படுத்தும் பல டேப்புகளில் இதுவும் ஒன்றாகும் என்று அண்ணாமலை ஆடியோ கிளப்பை மேற்கோள் காட்டி தனது X தளத்தில் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை முன்பு திமுகவின் பல்வேறு சொத்துக்கள் மற்றும் ஊழல் பட்டியல் அடங்கிய DMK ஃபைல்ஸ் 1 மற்றும் DMK ஃபைல்ஸ் 2 ஆகியவற்றை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது.